காவேரி விஜய் 2 பேருமே தூங்குறதுக்காக வந்திருக்காங்க. சரிங்க குட் நைட் நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தூங்குறாங்க. வாட்டர் பாட்டிலில் தண்ணி குடிக்கிறாரு. என்ன இதுக்குள்ளே தூங்குற, என்கிட்ட சொல்ல உனக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. என்னங்க சொல்லணும், எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை உங்கள் அக்காவோட நீ சேர்ந்துட்ட, ஏதாவது ஃபீலிங்ஸ் ஏதாவது இருக்கும்ல அப்படின்னு கேட்குறாரு. எனக்கா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எங்கள் அக்கா கூட நான் சண்டை போடுவேன், எல்லாமே பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்துருவோம். நாங்கள் இந்த ஃபீலிங்ஸ்லாம் அதெல்லாம் வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் அக்காவுக்கு தப்பு பண்ணால் பிடிக்காது, நேர்மையாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ இவ்வளோ இருக்கா அவன் மனசுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. ஆமாங்க அவ்வளோதான், சரி நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. விஜயும் தூங்குறாரு. குமரன் வெளியே வராரு. வந்தவொடனே அப்படியே காரை பார்க்குறாரு. என்ன இது ஃபுல்லாக ஒரே அழுக்காக இருக்குது இந்த ஜீப்பு அப்படின்னு சொல்லிட்டு. சரி தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் வச்சு அழகாக தொடச்சிட்ருக்காரு. அங்கே வந்து பார்க்குறாங்க விஜய் காவேரி 2 பேருமே. என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக நீங்கள் தொடச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி, தொடக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள் பக்கத்தில் ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்குது, நான் அங்கே போயிட்டு வாஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடக்கிறாரு. தொடச்சிட்டே இருக்கும்போது அங்கேருந்து கங்கா பார்க்குறாங்க. பரவாயில்ல விடு காவேரி தொடக்கட்டும், கங்காவே சொல்லிட்டா, அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தொடச்சிட்ருக்காரு. அப்போ கூட நின்று விஜய் பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு காவேரி நீங்கள் 2 பேரும் போனீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் வண்டியில் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நாங்கள் வந்து டூ வீலர் தான் இங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவோம், ஏன்னா இது கொடைக்கானலில் 2 வீலர் தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எங்கேயாவது போயிருக்கீங்களா? ஃப்ரெண்டு கூட கார்லலாம் போயிருக்கேன், ஓசியில் போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கங்கா கேட்டுட்டு உள்ளே போகிறாங்க. சரி இங்கே 2 வீலர் கிடைக்குமா? நான் இருக்கும்போது நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்க, 5 நிமிஷத்தில் இது எங்கள் ஊர், நான் உங்களுக்கு 2 வீலர் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. சரி சரி அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸுங்க நீங்கள் வண்டியை தொடச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அங்கே உள்ள கங்கா காவேரி 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அக்கா உனக்கு ஒன்று தெரியுமா, நீ வந்துட்டு உண்மையை தெரிஞ்சிடுச்சு சொல்லிட்டு மாமா உள்ள ரூம்குள்ளேயே நைட்டு வரல, நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் உள்ளேயே வந்தார் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. எல்லாம் நடிப்பு காவேரி, உங்கள் மாமா ரொம்ப நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே விஜய் உள்ளே வராரு. அவர் வந்திருக்காரு, பாவம் தனியாக நின்றுட்டுருக்காரு, நீ போய் பேசுப்போ அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா. அவர் அதுக்காகலாம் நிற்கலக்கா, நாம் 2 பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கோம்ல, அவருக்கும் ஃபீலிங்ஸ் ஆகுது, அவர் தனியாக பிறந்திருக்காரு இல்லைக்கா, அதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சொல்கிறத கேளு காவேரி, நீ அவர் கூட பேசு, நான் உள்ளே போய் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அங்கேருந்து விஜய் வராரு. வந்து பேசிகிட்டு இருக்காரு. என்ன உங்கள் பேச்சு அதிகமாக இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் பாஸ், எங்கள் அக்கா கூட நான் சேர்ந்தா டைம் போகிறதே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. கங்கா கேட்குறாங்க. ஆமாம் பணத்தை தொலைச்சிட்டோனே நீ எப்படி பணத்தை ஏற்பாடு பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு காவேரி சொல்கிறாங்க. இல்லை அது மாமா கூட தெரியுமேக்கா அப்படின்னு சொல்லிட்டு. மாமாவுக்கு தெரியுமா, அவர் எதுவுமே சொல்லியே, ஏது உனக்கு பணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை தெரிஞ்சவங்க மூலியமாக தான் ஏற்பாடு பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. 4 பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சரி எல்லாருமே சேர்ந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கங்கா எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படியா, போகலாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே சேர்ந்து போகிறாங்க. போனவுடனே வாடா வா, நீ வந்து 4 நாள் ஆச்சு இப்போ தான் வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு குமரோட அம்மா சொல்கிறாங்க. அம்மா நான் இன்றைக்கி தாம்மா வந்தேன், நான் இப்போ தான் வந்தேன், உடனே இங்கே வரமா அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி நான் போய்ட்டு உள்ள ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா போய்ட்டு ஜூஸ் போட்டு கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. விஜய் குடிக்கிறாரு, காவேரி எல்லாருமே குடிக்கிறாங்க. ஜூஸ் சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அந்த பாட்டி வந்து எடுத்து குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு என்ன இது ஜூஸு, சக்கரையா இல்லை ஒன்றும் இல்லை, சப்புன்னு கிடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு விஜய்.